ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம் இன்னைக்கு கிரைம் த்ரில்லர் மூவியா மலையாளத்தில் ரிலீஸ் ஆன குறுக்கு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்துல ஒரு நபர் ரோட்ல கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்காரு. அவரோட ஐடி கார்டை வச்சு அவர் வீட்டுக்கு போலீஸ் போறாங்க. அங்க அவரோட மனைவியும் கொலை செய்யப்பட்டு இறந்து கிடக்குறாங்க. இதுக்கப்புறம் கொலை நடந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள சிலரை போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய பேர் மேல சந்தேகம் வருது. அந்த நேரத்துல அந்த அபார்ட்மெண்ட்ல உள்ள ஒரு நபர் குடிபோதையில நான் தான் இந்த கொலையை பண்ணிட்டேன்னு போலீஸ் கிட்ட சொல்றாரு. பட் ஹீரோவான போலீஸ் இந்த நபர் உண்மையான குற்றவாளி இல்லைன்னு கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, கொலை பண்றதுக்கான காரணம் என்ன, இது எல்லாத்துக்குமான விடைதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட கதை கிரைம் த்ரில்லர் படத்துக்கு ஏற்ற மாதிரி பக்கவா இருக்கு. படத்தோட இன்வெஸ்டிகேஷன் போர்ஷன்லாம் படத்துல ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. படத்துல கொலையாளி இவங்க தான் இருக்கும்னு நமக்கு நிறைய பேர் மேல சந்தேகம் வரும். அந்த சீன்லாம் படத்துல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. படத்துல கொலையாளிய கண்டுபிடிச்சாங்க, படம் முடிய போகுது அப்படின்னு தான் நாம நினைச்சிட்டு இருப்போம். பட் அங்க செம ட்விஸ்ட் வச்சு படத்தை இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. அந்த சீனும் படத்துல சூப்பரா இருக்கு. படத்தோட ஹீரோ தன்னோட போலீஸ் கதாபாத்திரத்தை கணக்கச்சிதமா பண்ணிருக்காரு. படத்தோட ஒரு சீன்ல தளபதி விஜய் பிறந்தனால பசங்க கொண்டாடிட்டு இருப்பாங்க. அந்த நேரம் ஒரு சேசிங் சீன் வரும். அதெல்லாம் படத்துல ஓகேவா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை நீட்டா பண்ணிருக்காங்க. படத்தோட டியூரேஷன் 2 மணி நேரத்துக்குள்ள இருக்கிறதுனால படத்தை சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். படத்தோட பிஜிஎம் படத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கு. படத்தோட சினிமோகிராஃபி கலர்ஃபுல்லா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட ஸ்டார்டிங் சீன் கொஞ்சம் ஸ்லோவா புறமா இருக்கு. அதுலயே ஸ்டார்டிங் சீன்ல பப்ல வச்சு ஒரு பாட்டு வரும், அதெல்லாம் சரியில்லை. படத்துல இதை தவிர இன்னுமே பாட்டு வரும், அதெல்லாம் படத்துக்கு ஸ்பீட் பிரேக் மாதிரி இருக்கு. படத்துல தேவையில்லாம சில சீன்ஸை வச்சிருக்காங்க. படத்துல ஹீரோவுக்கு நடந்தா பிஜிஎம், உட்கார்ந்தா பிஜிஎம், இப்படி அவரை ஸ்லோ மோஷன்ல காட்டி காட்டி பிஜிஎம் போட்டிருக்காங்க. அதெல்லாம் படத்துல அவாய்ட் பண்ணிருக்கலாம். படத்தோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவு இருந்தாலும் அது அந்த அளவு இம்ப்ரெசிவா இல்ல. கொலைக்கான பிளாஷ்பேக் ஸ்டோரியும் சரியில்லாத மாதிரி தான் இருக்கு. அபிஜித் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. அனில் ஆண்டோ, பிரதீப், அஜய் கோஷ், மீரா நாயர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமான்னு கேட்டா ஒரு டீசென்டான கிரைம் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.